பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டிருந்தவர் ராமானுஜர். ராமானுஜர் ஸ்ரீரங்க ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது மடப்பள்ளியிலிருந்து ஒரே சத்தம். அங்கே ராமானுஜர் சென்று மடப்பள்ளி தலைவரிடம், இங்கே ஏன் இவ்வளவு சத்தம் என்று கேட்கிறார். தலைவன் ஒரு இளைஞனை கை காட்டி, இவன் நமது கோவிலில் கைங்கரியம் செய்பவன். இவன் செய்த உதவிக்காக தினம் ஒரு பட்டை சாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது 2 பட்டை சாதம் கேட்கிறான். அப்படியெல்லாம் கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார். ராமானுஜர் அமைதியாக திரும்பி அந்த இளைஞனை பார்க்கிறார். அவன் உடனே அவரது காலில் விழுந்து, இதுவரை எனக்கு திருமணமாகவில்லை, ஆனால் இப்போது எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கோவில் காரியம் செய்வதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. வேறு வேலை செய்வதற்கு நேரமில்லை. இன்னொரு பட்டை சாதம் கிடைத்தால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் உதவியாக இருக்கும் என்று சொல்கிறான். கோவில் பொது விதிகளை யாருக்காகவும் மாற்ற முடியாது. இந்த இளைஞனுக்காக அதை மீறுவதும் சரியில்லை என்று யோசித்த ராமானுஜர், நீ பெருமாளை நம்புகிறாயா என்று கேட்கிறார். உடனே அவன் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னதும் அனைவரும் ராமானுஜரை சேர்த்து திகைத்தனர்.